ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நேரலை ஒளிபரப்பிற்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். முகநூல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட நான் விவரித்து காண்பிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். கொஞ்ச காலமே வாழ்ந்த தேவனுடைய பரிசுத்தவான்கள் வேத புத்தகத்திலே மிக பெரிய சாதனையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏனோக்குவை குறித்து வேதம் சொல்லுகிற 8 வசனங்களிலே அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை உங்களுக்கு நான் விளக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, அதாவது 21 24 வரைக்கும் ஒரு 4 வசனங்கள் ஏனோக்கு வருகிறார். அடுத்து எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஏனோக்குவை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வேத வசனங்களிலே ஏனோக்குவை குறித்து நாம் படிக்கலாம். லூக்கா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஏனோக்கை குறித்ததான ஒரு வசனம் வருகிறது. மொத்தம் பைபிளில் 8 வசனங்கள் தான் ஏனோக்குக்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஏனோக்குவை குறித்து எழுதப்பட்ட இந்த 8 வசனங்களிலே ஏனோக்குவின் இடத்தில் இருந்த விசேஷித்த ஆவிக்குரிய 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன். பொதுவாக எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று ஆரம்பிக்கிறார். வாசியுங்கள் பார்ப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றார். ஒரே வசனம் தான் எழுதுகிறார். இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலிலே ஏனோவுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வசனம். ஆனால் இந்த ஒரு வசனத்திலே அவனுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே என்று எழுதுகிறார். இப்ப ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன? விசுவாசம். அப்ப ஏனோக்குக்கு விசுவாசம் எப்படி கிடைத்தது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக விசுவாசம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும்னா கேட்கறதுனால வரும். ஏதாச்சும் வசனங்களை கேட்டா விசுவாசம் வரும், சத்தியம் கேட்டா விசுவாசம் வரும், சுவிசேஷம் கேட்டால் விசுவாசம் வரும். அப்ப விசுவாசம் எப்படி வரும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கிறதினாலே விசுவாசம் வரும். அப்ப அந்த விசுவாசம் கேட்கிறதினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தில் இருந்து வரும். வேறு எது கேட்டாலும் விசுவாசம் வராது, வசனம் கேட்டால்தான் விசுவாசம் வரும். இப்ப பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இயல்பு தெரியுங்களா? இப்ப ஆபத்து வரும் பொழுது விசுவாசம் வரணுமா இல்ல ஜெபம் வரணுமா? நீங்க பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துக்கு போயிட்டீங்கன்னா அழகா சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, இதுதான் சங்கீதம் சொல்லுகிற சத்தியம். ஆனால் ஆபத்து வருகிற பொழுது விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த ஆபத்தில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள்.
ஜெபிக்கணும். யாரு ஜெபிக்கணும்? பாவிகள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கணும். பெயர் கிறிஸ்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய சமூகத்திலே இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவராலே தேசங்களை காப்பாற்ற முடியும் என்று ஜனங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். நினிவே பட்டணத்தாருக்கு அழிவு சொல்லப்படுகிறது. ஆண்டி முதல் அரசன் வரையிலும் அவர்கள் விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் தேவனை அறியவில்லை. உடனே எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பல்ல வந்து ரோட்ல உட்கார்ந்து இயேசுவே என்று சொல்லி தேவனே என்று அவர்கள் ஆபத்து காலத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனம் விருங்குகிறார். இப்ப தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசம், இத பழைய ஏற்பாடு பல இடங்களிலே போதிக்கிறது. தாவீதெல்லாம் ஆபத்துக்கெல்லாம் அவர் ஜெபம் பண்றது இல்ல, அவர் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறவனாக இருந்தான். அவன் கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது கூட விசுவாசம் வெளிப்படுகிறது, சவுலை ஜெயிக்கும் பொழுது கூட விசுவாசம் வெளிப்படுகிறது. அவனுடைய சோதனையிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு விசுவாசம் பயன்பட்டது. ஆகவே அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்து பேசி 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 அநேக ஆபத்துகளை அவன் மேற்கொண்டான். அவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் மிகவும் உயர்வானது என்பதை சபை இந்த காலத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஜெபம் என்ன தெரியுங்களா? தேவனோடு பழகுவது. விசுவாசம் என்ன தெரியுங்களா? எல்லாவற்றையும் மேற்கொள்வது. நீங்க இத எப்படி நீங்க விளங்கி கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஜெபம் என்பது தேவனோடு உறவு கொள்வது, பழகுவது மனம் திரும்பினவனுக்கு. விசுவாசம் என்பது உலகத்தை ஜெயிப்பது. இப்ப ஒன்று யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் வந்து யோவான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப ஜெபத்தை குறித்து ஒரு அதிகாரத்தில் இயேசு டீச் பண்ணுகிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அதாவது எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு உவமையை சொல்லுகிறார். இப்ப 7ஆம் வசனத்துல என்ன தெரியுமா சொன்னார் இயேசு கிறிஸ்து? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாயம் செய்வார். அதாவது நீங்க இரவும் பகலும் கூப்பிடலாம், ஆனா கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் பதில் தர வேண்டும் என்றால், கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்ன செய்யறாரு? பதில் செய்வார். இப்பதான் நீங்க அடுத்த வசனம் படிக்கணும். அங்கதான் இந்த ஜெபத்தினுடைய ஒரு முழுமையை இயேசு காண்பிக்கிறார். இப்ப அடுத்த வசனம் படிங்க, 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் இங்கதான் கவனிக்கணும். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே ஜெபத்தை காண்பாரோ என்று எழுதவில்லை, விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதுகிறார். அப்ப ஜெபம் என்பது ஒவ்வொரு நாளும் செய்வது, விசுவாசம் என்பது அந்த நொடி பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த இமை பொழுது நம்முடைய உள்ளங்களில் எழும்புகிற அந்த விசுவாசத்தின் ஆவிதான் எல்லா ஜெயங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளும்.
அப்ப இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் விசுவாசிக்க வேண்டிய நேரத்திலே நீங்கள் விசுவாசிக்காமல் பயப்படுகிறவர்களும் கலக்கம் உள்ளவர்களும் திகில் உள்ளவர்களும் ஐயோ என்று சொல்லி கூப்பிடுகிறவர்களும் ஓலமிடுகிறவர்களுமாக இருந்தால் உங்கள் ஜெபத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாது. அதற்கு விசுவாசம் என்கிற அந்த திறவுகோல் மிக அவசியம். அப்படியானால் ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். விசுவாசம் எப்படி வந்தது? கேள்வியினால், கேட்பதினால் வந்தது. அப்படியானால் அவன் கேட்பதற்கு யாரோ ஒருவர் சொல்லி இருக்க வேண்டும். ஒருவர் சொல்லாமல் எப்படி கேட்க முடியும்? சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்ப கேள்விப்படணும், கேள்விப்பட்டால் விசுவாசிக்கணும், விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்பட்டால் தேவனை தொழுது கொள்ளுவான். அப்ப யாரு சொன்னது? ஏனோக்குக்கு தெய்வத்தை குறித்து யாரு சொன்னது? அப்ப ஏனோக்குக்கு தெய்வத்தை குறித்து யார் சொன்னார்கள் என்று நாம் கேட்டால், சரியாக 100க்கு 100 சரியாக சொல்லுகிறேன், ஆதாம் தான் சத்தியத்தை, தேவனை குறித்த அறிவை, தேவன் யார் என்பதை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, தேவன் சகல வல்லவர் என்பதை, தேவனுடைய சகல குணங்களை ஆதாம் தான் ஏனோக்குக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. ஏனோக்குக்கு மேல 6 தலைமுறை இருக்கிறது. ஏனோக்கு 7ஆம் தலைமுறை. இந்த ஏனோக்கு உலகத்திலே பிறக்கிற பொழுது ஆதாம் உயிரோடு கூட இருக்கிறார். இப்ப ஏனோக்கு பிறந்து 65 வயதான பொழுது ஏனோக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார், மெத்துசுலா. இப்ப ஏனோக்குக்கு 65 வயதான பொழுது மெத்துசுலாவை பெற்றெடுக்கிற பொழுது ஆதாம் இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருக்கிறான் என்பதை நாம் வேத வசனங்களில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம். அதனால நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்குவை குறித்து எழுதப்பட்ட வசனங்களை 21 நீங்கள் பார்க்கலாம். ஏனோக்கு 65 வயதான போது ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசுலாவை பெற்றான். மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்த பொழுது காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப ஆதாமிலிருந்து ஏனோக்கு வரையிலும் உள்ள 6 சந்ததியினுடைய வயதுகளை நீங்கள் கணக்கிட்டால் ஏனோக்கு பிறக்கும் பொழுது ஆதாமுக்கு என்ன வயசு என்பதை மிக தெளிவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த நாளிலே இங்கே நான் போர்டு ஒன்று வைத்துதான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் விளக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட நீங்கள் கவனித்தால் போதும். ஆதாம் 130 வயதான பொழுது ஆதாம் 130 வயதான பொழுது சேத்து என்கிற ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். இப்ப சேத் 105 வயதான பொழுது அவன் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அந்த குமாரனுக்கு பெயர் ஏனோஸ். ஏனோஸ்
90 வயதான பொழுது கேனான் என்கிற ஒரு மனிதனை பெற்றெடுக்கிறான். ஏனோசுக்கு 90 வயசு. கேனான் என்கிற ஒரு மனிதன் பிறக்கிறான். கேனான், இந்த கேனான் 70 வயதான பொழுது, கேனான் 70 வயதான பொழுது மகலாலாயேலை பெற்றெடுக்கிறான். இப்ப மகலாலேயேல் 162 வயதான மகலாலேயேல் 65 வயதான பொழுது யாரேத் என்கிற ஒரு மனிதனை பெற்றெடுக்கிறான். அப்ப யாரேத் 162 வயதான பொழுது ஏனோக்கை பெற்றெடுக்கிறான். இது ஆதியாகமம் 5 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இப்ப ஆதாம் 100 வயது 30 சேர்த்து பிறக்கிறானா, அப்ப சேர்த்து 105 ஏனோசை பெற்றெடுக்கிறான். அப்ப அந்த 130 105 நீங்க கூட்டணும். இப்ப நான் எழுதி போட்ட வயசெல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா ஆதாமுக்கு என்ன வயசுங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப இதெல்லாம் நீங்க டோட்டல் போட்டீங்கன்னா 622 வயசு ஆதாம். ஆதாம் 622 வயசாகும் பொழுது ஏனோக்கு உலகத்துல பிறக்கிறான். அப்ப ஏனோக்கு பிறக்கும் பொழுது ஆதாமுக்கு வயது 622. அப்ப ஏனோக்கு வளரும் பொழுது நான் நினைக்கிறேன் ஆதாமுடைய மடியில தான் வளர்ந்திருப்பாரு. ஆதாம் தான் அத்தனை பேர பிள்ளைகளையுமே எடுத்து தூக்கி அவங்கள தாளாட்டி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தான் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரோடு கூட எப்படி வாழ்ந்தேன், ஆண்டவரோடு கூட எப்படி பேசினேன், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு ஆதாம் கட்டாயம் சொல்லியிருப்பான். இப்ப ஏனோக்குக்கு 65 வயதாகும் பொழுது அவன் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். இப்ப ஏனோக்கு 65 வயதான பொழுது அவன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அப்ப இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 687 வயசு. ஆதாமுக்கு 687 வயசு ஆகும் பொழுது ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்றெடுக்கிறான். அப்ப எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு ஆண்டவரை பற்றி அவன் சொல்லும் பொழுது அநேகர் விசுவாசித்திருப்பார்கள், அநேகர் விசுவாசிக்காமல் போயிருப்பார்கள். இப்ப அந்த வரிசையில நீங்கள் ஆபேலை எடுத்துக்கொண்டால் ஆபேல் விசுவாசித்தான். தன்னுடைய தகப்பன் தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை சொன்ன பொழுது ஆபேல் விசுவாசித்தான். இதைத்தான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். ஆடு பலி செலுத்த வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? ஆதாம். ஆதாமுக்கு தெரியும் ஒரு மிருகத்தை தான் பலி செலுத்த வேண்டும், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுவார். ஏன்னு தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் ஆன பொழுது அவங்களாகவே ஒரு வஸ்திரத்தை ரெடி பண்ணிக்கிட்டாங்க, அத்தி இலை. இப்ப அவங்களாகவே ரெடி பண்ண அத்தி இலை என்ன ஆகும்? நல்லா உடுத்துனா பச்சை பசேர்னு பச்சை கலரு ஜிங்கு தாங்குற மாதிரி அப்படி சூப்பரா அப்படி அழகா இருக்கும். ஆனால் வெயில் ஏற ஏற அந்த பச்சை கலரும் மஞ்சள் கலரா மாறிடும், இலை காஞ்சிடும். இப்ப இலை காஞ்ச உடனே என்ன நடந்திருக்கும் அங்க? நான் நினைக்கிறேன் ஆதாம் ஏவாள் 2 பேரும், ஏவாள் சொல்லியிருப்பா, ஏங்க நீங்க பண்ணி கொடுத்த வஸ்திரம் இங்க பாருங்க சுருளுது, இலை காஞ்சா சுருளும், ஐயோ சுருளுதுங்க, எல்லாம் கீழே விழுதுங்க, என்னங்க பண்றது என்று மறுபடியும் அவர்கள் ஒரு வஸ்திரத்தை தேட வேண்டும். ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒன்றை செய்கிறார். தோட்டத்திலே ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோலை உரித்து
தோல் உடைகளை அவர் செய்து ஆதாம் ஏவாளுக்கு மாட்டி விடுகிறார். முதல் டெய்லர், ஒரு வஸ்திரத்தை உடுத்துவிக்கிற கர்த்தர். உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதாமுக்கு முதல் அவர் புசிப்பதற்கு ஆகாரத்தையும் உடுப்பதற்கு உடையையும் கொடுத்த ஒரு தேவன். அதைத்தான் இயேசு மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உண்ண உணவும் உடுக்க உடையும், இதற்காக கவலைப்பட வேண்டாம். ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது ஆகாரத்தையும் படைத்தார், அவர்கள் நிர்வாணிகளான பொழுது அவர்களுக்கு உடையையும் கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தெய்வம். அப்ப தெய்வத்தை பற்றி ஆதாம் பேசுகிற பொழுது ஆபேல் விசுவாசித்தான், காயின் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவரை பற்றி அடுத்தடுத்த சந்ததிக்கு பேசும் பொழுது சேத்து விசுவாசித்தான், மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. இப்ப சேத்து பிறக்கிற பொழுது என்ன நடக்கு தெரியுங்களா? 4ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஆதியாகமத்திலே 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் கவனித்தால், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் எப்படி வந்தது என்றால், ஆதாம் தெய்வத்தை பற்றி பிரசங்கம் பண்ணின பொழுது ஆதாமின் சந்ததிகளிலே அதை விசுவாசித்தவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். இப்ப ஏனோக்குக்கு 65 வயசுல ஏனோக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஆதாம் உலகத்தில 687 வயது உள்ளவனாக இருக்கிறான். அப்ப ஏனோக்குக்கு சத்தியம் சொல்லியிருப்பானா இல்லையா? நிச்சயம் சத்தியம் சொல்லியிருப்பான். இப்ப ஏனோக்கு மட்டுமா இருந்தான்? பெரிய ஒரு கூட்டமே இருந்தது. எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சு ஆதாம் காஸ்பல் சொல்றார், எப்பா, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர்தான் என்னையும் உங்க பாட்டி ஏவாளையும் படைத்தவர். ஆகையினாலே அவரை நீங்கள் நம்பி விசுவாசித்தால் அவர் உங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாய் இருந்து உங்களை ரட்சித்து நீங்கள் அவரோடு கூட பழகி நீங்கள் அவரோடு கூட சமாதானமா பூமியில இருக்கலாம். அந்த பாக்கியத்தை நானும் உங்க பாட்டியும் இழந்துட்டோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் அந்த கடவுளை நம்ப வேண்டும் என்று தெய்வத்தை குறித்த முதல் அறிவை உலகத்திற்கு சொன்னவன் ஆதாம். காரணம், அவன் ஒருவனே ஆண்டவரை முகமுகமாய் கண்டவன், ஆண்டவரோடு பழகினவன், பேசினவன். ஏதேன் தோட்டத்திலே வேறு எந்த மனிதனுக்கும் தெய்வத்தை குறித்து சத்தியமாக தெரியாது. ஆனால் ஆதாமுக்கு சகலமும் தெரியும். அவன் அழகா சொல்லியிருப்பான். எல்லா பேர பிள்ளைகளும் என்ன பண்ணியிருப்பாங்க? தாத்தா பொய் சொல்றீங்க, ரொம்ப டூப்பெல்லாம் விடுறீங்க, நீங்க சொல்றது எப்படி தாத்தா நம்புறது? பல கேள்வி கேட்டிருப்பார்கள். அப்பொழுது ஆதாம் ரொம்ப யோசித்திருப்பான், எப்படிடா ப்ரூவ் பண்றது? அப்ப உடனே கேட்டிருப்பான், ஏனோ நீ எப்படா பிறந்த? உங்க அப்பா யாரா? எங்க அப்பா யாரேத்து. யாரேத்து. ஓகே, யாரேத்து அங்க உட்கார்ந்துருப்பான். யாரேத், நீ சொல்ற, நீ எப்படா பிறந்த? தாத்தா, எங்க அப்பா தான் இருக்கிறாரே, மகளாலேயல், அவரு தான் எங்க அப்பா, அந்த இருக்காரு, அவரு தான் அவரு, எங்க அம்மா அந்த இருக்கு, நாங்க அவங்களுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு. அப்ப நீங்க எல்லாம் மனுஷனுக்கு தானே பிறந்தீங்க? ஆமா தாத்தா, எல்லாருமே மனுஷனுக்கு தான் பிறந்தோம், ஆனா நான் மனுஷனுக்கு பிறக்கவே இல்லடா. எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. தாத்தா, நீங்க மனுஷனுக்கு பிறக்கலைன்னா அப்படி வானத்துல இருந்து தொப்பு தொப்புனா விழுந்தீங்க, என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? டேய், மனுஷனுக்கு பிறந்தா ஒரு அடையாளம் இருக்கும். எல்லாரும் சட்டையை தூக்குங்கடா மேல அப்படின்னு இருப்பான் ஆதாம். எல்லாரும் சட்டையை தூக்கி இருப்பாங்க. எல்லாருக்கும் தொப்புள் இருக்கா பாரு, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆமா தாத்தா, இவனுக்கு தொப்புள் இருக்கு, இவனுக்கு தொப்புள் இருக்கு, எல்லாருக்கும் தொப்புள் இருக்கு தாத்தா, எல்லாரும் இங்க வாங்கடா, ஏன் வயித்த பாருங்கடான்னு இவனும் சட்டையை தூக்கி இருப்பான். அப்படியே பானை மாதிரி முழுக்குன்னு இருக்கும், இவனுக்கு தொப்புள் கொடி இருக்காது. தாயின் வயிற்றில் பிறந்த எல்லாருக்குமே
தொப்புள் கொடி இருக்கும், மனிதனுக்கு பிறந்ததற்கு அது அடையாளம். ஆனால் ஆதாமுக்கு தொப்புள் கொடி இருக்காது. காரணம், மனிதனுக்கும் மனுஷிக்கும் அவன் பிறக்காமல் தேவன் அவனை தன்னுடைய கைகளினால் அவனை மண்ணினாலே வடிவமைத்து தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினபடியினால் அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். எல்லாரும் ஆதாமுடைய வயிற்றை தடவிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா தாத்தா, தொப்புளே காணோம், கடவுள் என்னை படைத்தார்ரா. நானும் உங்க அவ்வா இந்த ஏவாளும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷிடா. அப்படியா தாத்தா? அப்ப என்ன பண்ணுவீங்க கடவுளோடு கூட? அதை ஏன் கேட்கிற? சாயங்காலம் அப்படி இறங்கி வருவாரு, வந்து ஆதாமே அப்படிம்பாரு. காலையில வருவாரு, ஆதாமே அப்படிம்பாரு. ஓடி போவேன், ரொம்ப நேரம் பேசுவோம், மணிக்கணக்கா பேசுவோம், நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. அப்படியே ஜாலியா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அப்படியே நேராக போவோம், சந்திர மண்டலத்துல எல்லாம் உலாவுவோம், அப்படியே நட்சத்திரம் எல்லாம் சுத்துவோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் ஏதேன் தோட்டத்துக்கு வந்த உடனே பாய் சொல்லிட்டு அவர் பரலோகம் போயிடுவாரு. அப்புறம் பகலின் குளிர்ச்சியான வேளையில அதிகாலமே என்னை தேடி வருவார்ரா. காலையில அவர்கிட்ட பேசுறது அவ்வளவு இன்பமா இருக்கும். காலையில வந்து ரொம்ப பேசுவாரு, எல்லாவற்றையும் சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் கேட்டார்கள், ஏனோக்கும் கேட்டான். அவன் கேட்ட வசனம் அவன் உள்ளத்திலே தெய்வத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது. அவன் தனித்தனியாய் வந்து கேட்டிருப்பான் ஆதாமின் இடத்திலே, பாவம் என்றால் என்ன? யார் பாவம் செய்ய சொன்னது? யார் கனியை பறிக்க சொன்னது? ஏன் பறித்து புசித்தீர்கள்? ஏன் தேவனுடைய மகிமையை இழந்தீர்கள்? ஏன் தேவனை விட்டு தூரமானீர்கள்? எல்லா கேள்விகளுக்கும் ஆதாம் நிச்சயமாக விடையளித்திருப்பான். இதை கேட்க 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 ஏனோக்கினுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வளர்ந்தது. அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? ஏதோ கடவுள் நேரில் வந்து இறங்கி, ஏனோக்கு நான் தான் கடவுள், வா பேசலாம், அப்படிலாம் கிடையாது. அப்படி ஆண்டவர் நேரம் இறங்கி வந்து, ஆபிரகாமே நான் தான் கடவுள், வா 2 பேரும் பேசலாம், அப்படி கிடையாது. எந்த மனிதனோடும் கடவுள் மாம்சத்தின்படி இறங்கி வந்து அவர்களோடு கூட பழகினதும் இல்லை, உறவு கொண்டதும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதான் சத்தியம். எந்த மனிதனும் தெய்வத்தோடு கூட மாம்சத்தின்படி மாம்சத்திலே இருந்து கொண்டு தேவனோடு கூட பழகுவதும் இல்லை, நடப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை, தேவனை தரிசிப்பதும் இல்லை. ஆதாம் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் கடவுளை குறித்த விசுவாசத்தினாலே தான் தேவனோடு கூட அவர்கள் தங்கள் ஆவியிலே ஆத்துமாவிலே தேவனோடு உறவு கொள்ள முடியும், சரீரத்திலே அல்ல. அப்ப இன்னைக்கு நாம் எப்படி தேவனோடு கூட விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, தேவனோடு கூட விசுவாசத்திலே நம்முடைய ஆவியிலே தேவனோடு கூட பழகி கொண்டு இருக்கிறோமோ, இதேதான் அன்னைக்கும் நடந்தது. நமக்கு அறிவிக்கப்படுகிறது போலதான் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஒரு வசனத்தை கவனியுங்கள். எபிரேயர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம், நல்ல அருமையான வசனம். 4ஆம் அதிகாரம் எபிரேயர்ல 2வது வசனத்தை கவனியுங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நமக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அப்படியே தெய்வத்தை குறித்த சத்தியம் அவர்களுக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. ஏனோக்கு விசுவாசித்தான், தேவனோடு கூட வாழ ஆரம்பித்தான். இப்ப நீங்க இந்த அட்டவணைய தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஏனோக்கு 65 வயதான பொழுது ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அவன்தான் மெத்துசுலா.
இந்த மெத்துசுலா 187 வயதான பொழுது லாமேக்கை பெற்றெடுக்கிறான். அப்ப மெத்துசுலா 187 வயதான பொழுது லாமேக்கை பெற்றெடுக்கிறான். அப்ப ஆதாமுக்கு என்ன வயசு தெரியுங்களா? நீங்க இதை கூட்டினீங்கன்னா தெரியும். 4க்கு 4 16 17 8 874 வயசு ஆதாமுக்கு. இப்ப ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? 930 வருஷம். அப்ப ஆதாமுக்கு 874 வயசு இருக்கும் பொழுது மெத்துசுலா லாமேக்கை பெற்றெடுக்கிறான். அப்ப மெத்துசுலாவை பற்றி ஆதாமுக்கு நல்லா தெரியும். மெத்துசுலாவையும் வளர்த்திருக்கிறார், ஏனோக்குவையும் வளர்த்திருக்கிறார், எல்லாருக்கும் சத்தியம் சொல்லி இருக்கிறார். லாமேக்கு பிறக்கிறான். லாமேக்கு யாரு? நோவாவுடைய அப்பா. நோவாவுடைய அப்பா லாமேக்கு பிறந்து 56 வயசு லாமேக்கு வரும் பொழுதுதான் ஆதாமுக்கு 930 வயசு வருது. இப்ப இந்த 874 கூட நீங்க இந்த 874 கூட 56 நீங்கள் கூட்டினால் 930 வரும். அப்ப லாமேக்கு பிறந்து 56 வருஷம் அவன் வாழும் பொழுது யாரு? நோவாவுடைய அப்பா. நோவாவுடைய அப்பாவுக்கு 56 வயசு வரும் பொழுதுதான் ஆதாமே சாகிறாரு. அப்போ ஆதாம் எத்தனை தலைமுறைக்கு சத்தியம் சொல்லியிருக்கான் தெரியுங்களா? நோவா வரைக்கும் 10 தலைமுறை. அப்போ 10 தலைமுறையில 9 தலைமுறைக்கு அவன் சத்தியம் சொல்லி இருக்கிறான். லாமேக்கு கூட சொல்லியிருப்பான் சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பாவ மனிதனாய் தேவனை விட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, தேவனோடு பழக்கம் இல்லாத நிலையிலே ஆதாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஏனோக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை ஏனோக்கு ஆதாம் கண்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படின்னா ஆதாமுடைய மனசு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்துப்பார். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பின்மாற்றம் அடைந்த ஆதாமுக்கு முன்பாக தேவனோடு கூட ரொம்ப நெருக்கமாய் வாழுகிற ஒரு ஏனோக்கு. இப்ப ஏனோக்கு நான் கற்பனை பண்றேன், ஏனோக்கு அப்படியே தேவனோடு சுத்திட்டு சாயங்காலம் அப்படி வரும் பொழுது ஆதாம் தான் முதல்ல கூப்பிடுவான். இங்க வா, எங்க போயிட்டு வர்ற? ஐயோ தாத்தா, ஆண்டவரோடு கூட போய் சுத்திட்டு வர்றேன் தாத்தா. ஆண்டவரோடு கூட போய் சுத்திட்டு வர்றியா? என்னடா சொன்னாரு தாத்தா? எவ்வளவு ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. என்ன தாத்தா இதை இழந்துட்டீங்களே? சும்மாறா, நானாட இழந்தேன்? எல்லாம் இந்த உட்காந்துருக்கா பார், இவதான் எல்லாம் உங்க அவ்வா தாண்டா. என்ன அவ்வா இப்படி பண்ணிட்டீங்களே? சரி அது இருக்கட்டும். என்னடா சொன்னாரு கடவுள்? கடவுளா ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம் சொன்னாரு எனக்கு. என்னடா சொன்னாரு? அதைத்தான் யூதா எழுதுறாரு. இவ பாருங்க, ஏனோக்கு எழுதல. ஏனோக்கு தேவனோடு பழகும் பொழுது ஆண்டவர் சொன்ன ரகசியங்களை எல்லாம் ஏனோக்கு எந்த புத்தகத்திலும் எழுதவில்லை. ஆனால் யூதா தேவனோடு பழகும் பொழுது, தேவனோடு நெருக்கமாய் வாழும் பொழுது அந்த யூதாவுக்கு ஏனோக்கு சொன்னத யூதாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தெய்வம் இன்றைக்கும் தேவனோடு நெருக்கமாக பழகினால் எல்லா ரகசியங்களையும் அவர் தெளிவுபடுத்துகிறவராய், அவர் விளக்கி கொடுக்கிறவராக இன்றைக்கும் நம்முடைய தேவன் இருக்கிறார். இப்ப யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 14வது வசனத்தை கவனியுங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாக செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய்
அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை குறித்தும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு தீர்க்க ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலங்க. ஏன் தெரியுமா? எந்த வருகையை சொன்னான்னு தெரியுமா? மாம்சத்தில் இயேசு வருவதை, கடவுள் வருவதை, தேவன் வருவதை சொல்லவில்லை. சபையை மறுரூபமாக்கிக் கொள்ள ரகசியமாய் தேவன் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போவார் என்பதை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை அவன் சொல்லவில்லை. இவன் சொல்லுகிற வருகை பகிரங்க வருகை. இது சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தால் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் ஒலிவ மலையிலே வந்து இறங்கினதை சகரியா சொல்லுகிறான். அப்ப பகிரங்க வருகை என்கிற ஒன்று நடைபெற போகிறது. அதை ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னான். ரொம்ப தெளிவா சொல்றான். அவபக்தி உள்ளவர்களை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை தேவன் பழி வாங்குவதற்காக அவர் 2ஆம் வருகை என்கிற ஒன்று இந்த பூமிக்கு வருகிறார் என்று அவன் ப்ராப்பசி சொன்னான். அப்ப ஏனோக்கு தேவனோடு நெருக்கமாக வாழ்கிற பொழுது எவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருப்பார். அப்ப விசுவாசம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை இன்றைய சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய சபை விளங்கிக் கொள்ள வேண்டும். எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் அவிசுவாசம், எதுக்கெடுத்தாலும் 10 பேர்கிட்ட கேட்கிறது, என்ன நடக்குன்னு சொல்லுங்க, என்ன நடக்குன்னு சொல்லுங்க, என்ன நடக்குன்னு சொல்லுங்க. எத்தனை ஊழியக்காரர் வந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் போய் மண்டையை கொடுக்கிறது, எல்லார்கிட்டையும் போய் கொடுக்க. ஒருத்தர் சொல்லுவார், கர்த்தர் உன்னை இந்த வருஷம் உயர்த்த போகிறார். இன்னொருத்தர் சொல்லுவாரு, கர்த்தர் இந்த வருஷம் உன்னை பணக்காரனாக்க போகிறார், கர்த்தர் இந்த வருஷம் உன்னை கோடீஸ்வரனாக்க போகிறார். ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றதை விசுவாசிகள் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு சும்மா அப்படியே வயிற்றுல ஒரு சகோதரிக்கு அப்படி கட்டி இருந்துச்சுன்னா போதும், உடனே உன்னுடைய மகளே உன்னுடைய வயிற்றிலே ஒரு கட்டி இருக்கிறது என்று ஒரு ப்ராபசியை சொல்றார். அது கொஞ்சம் வயிறு வீங்கி இருந்தா உடனே கட்டி இருக்குன்னு நினைக்க கூடாது. எதையால் உன்னை கெஸ் பண்ணி அடிச்சிடுறது. ஒரு சோகமா இருந்தா உனக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது, உன் புருஷனுக்கும் உனக்கும் சமாதானம் இல்லை, உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுகிறாய். எல்லா பெண்ணுக்குமே இது இருக்கு. இந்த பிரச்சனை புருஷனை குறிச்ச கவலையும் இருக்கு, பிள்ளைகளை குறிச்ச கவலையும் இருக்கு. நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாய். சபையில 195 பேர் இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து பயப்படுறவன் தான். எவ்வளவு வசனம் கேட்டாலும் சரி, விசுவாசத்தை யாரும் தூண்டி விடல, விசுவாசத்துல யாரும் வாழல. எல்லாம் யாராச்சும் என்ன சொல்லுவாங்க, என்ன குறிச்சு சொல்லுங்கன்னு ஊரெல்லாம் கேட்டு வர்றாங்க. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஜோசியம் கேட்டோம், ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் இப்ப நிறைய தீர்க்க தரிசனம் கேட்கிறோம். நான் தீர்க்க தரிசனத்திற்கு எதிரானவன் அல்ல, ஆனால் வேதத்தின்படி தீர்க்க தரிசனங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இந்த கெஸ் பண்ணி சொல்றது, குத்து மதிப்பா சொல்றது, அப்படியே அந்த இயற்கைகளுடைய சீதோசன நிலைகள் இல்லைன்னா அந்த டிவி நியூஸ் கேட்டு அதையெல்லாம் வைத்து ஒரு கணிப்பை ஏற்படுத்தி அந்த கணிப்பை அப்படியே ப்ராப்பசியாக சொல்லுகிற இந்த வேலையெல்லாம் இந்த கடைசி காலத்தில் செல்லாது. எப்படி சொல்ல வேண்டும்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே எலிசா என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அந்த எலிசா ரொம்ப அழகா ஒரு ப்ராப்பசி சொல்லுகிறான். முதல் 2 வசனங்களை கவனித்தால், நாளை இந்நேரத்திலே, நாளை என்பது தேதி, இந்நேரத்திலே என்பது டைம், அதாவது நேரம், சமாரியாவின் வாசலிலே. அப்ப சமாரியாங்கிறது சிட்டி, வாசல் என்பது அந்த சிட்டியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடம். 1 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளி பணத்திற்கும் 2 மரக்கால் கோதுமை 1 வெள்ளி பண சேக்கலுக்கும் விற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சம்பவம்.
ஒரு தேதி சொல்லுகிறான், ஒரு நேரம் சொல்லுகிறான், ஒரு இடம் சொல்லுகிறான். அந்த பட்டணத்திலே எந்த இடம் என்று சொல்லுகிறான், என்ன சம்பவம் நடக்கும் என்று சொல்லுகிறான். உலகத்திலே அழிவு வரும் அப்படி சொன்னா அது வரும், எப்பயும் வந்துகிட்டு தான் இருக்கும். பூமி எதிர்ச்சி வரும், அது எப்பயும் பூமி எதிர்ச்சி வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறார்கள். அமெரிக்கா பயப்பட போகிறது, ரஷ்யா பயப்பட போகிறது, இங்கிலாந்து பயப்பட போகிறதுன்னா இனி வருகிற காலத்துல உலகமே பயந்துதான் இருக்கும். இவைகள் எல்லாம் தேவனால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் ஆகாது. கரெக்டா அந்த நாட்டு பெயரையும் அந்த இடத்தையும் அந்த சம்பவத்தையும் ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்லக்கூடிய வல்லமை உள்ளவர். இனி வருகிற சபை அப்படி சொல்லும். அப்படி தேவ மனிதர்கள் எழும்புவார்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் தமது பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லுவார். பரிசுத்தவான்கள் இனி வருகிற காலத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லுவார்கள். சபை மகிமை அடையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லுகிறவராகவே இருக்கிறார், தெளிவாக சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏனோக்கு அப்படித்தான் சொன்னான். இப்ப ஏனோக்கு வாழ்க்கையில அவனுக்கு வந்த விசுவாசம், தேவனோடு பழகுகிற அந்த பழக்க வழக்கங்கள், ஆதாம் எவ்வளவு பரிதாபமா உட்கார்ந்து இருப்பான். ஆதாம் மூத்தவன், வயதிலே மூத்தவன், அனுபவசாலி. ஏனோக்கு வாலிபன். இன்றைய வாலிபர்கள் மூலமாய் தேவன் சில ரகசியங்களை சொல்லும் பொழுது கூட மூத்தவர்கள் அதை அங்கீகரிப்பதில்லை, உடனே அதை எதிர்த்து விடுகிறார்கள். சில பின்மாற்றம் அடைந்தவர்கள் கூட பின்மாற்றம் அடைந்தவர்கள் ஒரு நல்ல விசுவாசியினுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் கண்டவன், நான் எல்லாம் பார்த்தவன், எத்தனை ஊழியர்களை பார்த்தேன், எத்தனை சபைகளை பார்த்தேன், எத்தனை பிரசங்கங்களை கேட்டேன், எத்தனை பைபிள் ஸ்டடி எனக்கு தெரியும். நீ என்ன நேத்து வந்த ஆளு, உனக்கு என்னடா வெளிப்பாடு, உனக்கு என்ன சத்தியம் பேச தெரியும் என்று வளர்ந்து வருகிற இளம் தலைமுறைகளை மேலே இருக்கிற தேவ மனிதர்கள் தட்டி வைக்க பார்க்கிறார்கள். தவறு. ஏனோக்கு தேவனோடு நெருக்கமாய் வாழும் பொழுது ஆதாம் மகிமை இழந்தவனாகத்தான் இருந்தான். வெளிப்பாடு அவன் கண்களிலே இல்லை, தேவ சத்தம் அவன் செவிகளிலே இல்லை, தேவனுடைய வார்த்தையை அவன் பேசக்கூடாதவனாய், பேச முடியாதவனாய், சாட்சியற்றவனாக இருக்கிறான். இப்ப ஏனோக்கு நிறைய சொல்லுவார். எத்தனை வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார்? கிட்டத்தட்ட 300 வருஷம். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கிறார். அப்படின்னா ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்றால் 243 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது ஆதாம் உயிரோடு இருக்கிறார். 243 வருஷங்கிறது சாதாரண ஆண்டுகளா? 243 வருஷங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வருஷங்கள். ஆதாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதாம் மரித்ததற்கு அப்புறம் இந்த ஏனோக்கு 57 ஆண்டு காலம் தேவனோடு கூட வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். 243 பிளஸ் 57 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்து காணப்படாமலே போனான். அப்ப ஆதாம் மரித்ததற்கு அப்புறம் 57 ஆண்டுகள் ஏனோக்கு தேவனோடு கூட வாழ்ந்தான். இந்த தேவனோடு கூட வாழ்கிற பொழுது பகிரங்க வருகை என்கிற ரகசியம் மட்டும் அல்ல, சில ரகசியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்ப ஏனோக்குக்கு ஒரு பையன் பிறக்கிறான். 65 வயசுல ஒரு பையன் இல்லையா, அவன் தானே மெத்துசலா. இப்ப மெத்துசலானா என்ன அர்த்தம்? மெத்துசலா என்றால் அவன் மரிக்க அது வரும். அவன் என்றைக்கு மரிக்கிறானோ அன்றைக்கு ஜலப்பிரளயம் வரும். அந்த அர்த்தத்தில் ஒரு பெயரை வைக்கிறான். இந்த பெயரை வைக்க சொன்னது யாராக இருக்கும்? தேவன். அந்த ரகசியத்தை ஏனோக்குக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏனோக்கே,
உனக்கு ஒரு பையன் பிறப்பான். சரிங்க ஆண்டவரே, மெத்துசுலான்னு பேர் வைடா. மெத்துசுலா அப்படின்னா என்ன ஆண்டவரே அர்த்தம்? அவன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு இந்த பூமியை நான் ஜலப்பிரளயத்தினால அழிச்சிடுவேன். இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். ஆகவேதான் அவன் மெத்துசுலா என்கிற ஒரு பெயரை வைக்கிறான். அப்ப தேவனோடு நெருக்கமாக பழகும் பொழுது தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற தேவ காரியங்களை, ரகசியங்களை கூட தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதே மெத்துசுலாவுக்கு 969 வயசாகும் பொழுது அவன் சாகிறான். அவன் சாகிற அன்னைக்கு ஜலப்பிரளயம் வருகிறது. நான் இதே மாதிரி கணக்கு போட்டு தெளிவா காட்டிடலாம். 969 வயதிலே மெத்துசுலா சாகிற பொழுது நோவாங்கிற ஒருத்தன், லாமேக்குக்கு பிறந்தவன், லாமேக்குக்கு பிறந்த நோவாவுக்கு 600 வயசு. அப்ப நோவாவுக்கு 600 வயசு, மெத்துசுலாவுக்கு 969 வயசு. ஜலப்பிரளயம் வருகிறது. அப்ப ஜலப்பிரளயம் வரும் என்கிற தேவ ரகசியம் ஏனோக்குக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதுல இன்னொரு தேவ வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? ஒரு பயங்கரமான அழிவு வருவதற்கு முன்னதாக ஏனோக்குவை கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்துக்கொண்டார். இன்னைக்கும் அது நடக்கும். தேசத்தில் வருகிற அழிவை குறித்து பயப்பட வேண்டாம். சபை மிகப்பெரிய அழிவு வருவதற்கு முன்னதாக சபை மறுரூபம் ஆக்கப்படும். அழிவு வருவதற்கு முன்பாக சபை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படும். அவ சிலர் கேட்பார்கள், அப்ப அழிவு வருகிற அந்த நேரத்தில் நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அது என்ன? ஆம், ஒரு மிகப்பெரிய அழிவு வருகிற பொழுது சபை மறுரூபமாகி போய்விடும். அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே யூதர்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த யூதர்கள் குடும்பம் குடும்பமாய் மனம் திரும்புவார்கள். கோத்திரத்தில் இத்தனை பேர் மனம் திரும்புவார்கள் என்கிற அந்த பட்டியலை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. நோவாவுடைய குடும்பம் வேலையில் இருந்து காப்பாற்றப்பட்டது போல அநேக தேவ மனிதர்கள் உபத்திரவ காலத்திலே யூதர்கள் குடும்பமாய் காப்பாற்றப்படுவார்கள். 2 பேருக்கு ஆண்டவர் ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். 1 புறஜாதியாருடைய மீட்பு, 2 யூதர்களின் மீட்பு. இது வேற ஒரு நல்ல டாபிக். நான் அதை இங்கே கொண்டு வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதையும் ஒரு நாள் உங்களோடு கூட பேசுவேன். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிற இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1, விசுவாசம் ரொம்ப முக்கியம். 2, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் சபை. தேவனோடு சஞ்சரித்தால் ரகசியம் வெளிப்படும், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். 3, தெளிவான தீர்க்க தரிசனத்தை சபை இந்த காலத்திலே சொல்ல வேண்டும். 4, எபிரேயர் 11:5 மறுபடியும் அவர் சொல்லுகிறார், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றான். என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம எல்லாம் மனுஷனை சந்தோஷப்படுத்தியே பழகிட்டோம். மனுஷனை பிளீஸ் பண்ணியே தேவ கிருபையை இழந்துட்டோம். நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா தேவனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. பவுல் சொன்னார். பேதுரு என்ன சொன்னாரு ஆலோசனை சங்கத்திலே? நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டுமா, மனுஷனுக்கு செவி கொடுக்க வேண்டுமா? மனிதர்களுக்கு செவி கொடுத்தால் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லவே. அப்ப அப்போஸ்தலர் காலங்களிலே பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? அப்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சபைக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி போவது, விசுவாசிக்கு விசுவாசி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவது, எல்லா ஊழியர்களையும் கையிலே போட்டுக்கொள்ள வேண்டும். அதனால அவன் கள்ளமான அற்புதம் செஞ்சாலும் போலியான அடையாளம் செஞ்சாலும் தெரிந்தும் சபைகளிலே ஏற்றுகிற எத்தனையோ பெரிய ஊழியர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள். அவன் அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனுக்கு சபையில இடம் கொடுத்து புல்பீட்ல கொண்டு வந்து நிக்க வச்சு, ஏன் அப்படி செய்கிறார்கள்? மனிதனை பிளீஸ் பண்ண வேண்டும்.
ஆதாயத்திற்காக, பேர் புகழுக்காக எப்படி தேவன் பிரியமாய் ஊழியத்தை நேசிப்பார்? ஆகவே நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, நீங்கள் தேவனை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும். இப்ப நீதிமொழிகள்ல அழகான வசனம் இருக்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாய் இருப்பார்கள். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நான் ஆண்டவருக்கு உண்மையா பிரியமா இருந்தா எல்லா சத்துரும் என் கூட பிரியமா தான் இருப்பான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் ஆகாப்பு ராஜாவை பிரியப்படுத்தின யோசபாத்தாக இருந்தால், ஆகாப்பை பிரியப்படுத்துகிற யோசபாத்தாக இருந்து அவனோடு கூட்டு சேர்ந்து தர்சீசுக்கு தங்கம் வாங்க போனால் கப்பலை கர்த்தர் நடுக்கடலிலே உடைப்பார். கப்பல் உடையும், விசுவாசம் உடையும், விசுவாச கப்பல் உடையும். நீங்கள் அநியாயமான பொய்யான அற்புதம் செய்கிற, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, உங்களுக்கு இசைந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை சபையிலே கூப்பிட்டு நீங்கள் ஊழியம் செய்ய வைப்பீர்களானால் உடையும் சபை, எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் மகிமைப்படாத ஊழியம் எதற்கு என்று நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். தானியேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமான, என்ன அழகான சாட்சி. அதான் சாட்சி, அதான் சாட்சி. தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இருதயத்திற்கு மிகவும் ஏற்றவன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய சிநேகிதன். எவ்வளவு அழகா சொல்றார். யோபுவை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுத்தார்? அவன் என்னை நேசிக்கிறவன், எனக்கு பயப்படுகிறவன், எனக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என்ன அருமையான சாட்சி! இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் அதுதான். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் எழுப்புதலை நாம் சந்திக்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஜெபம் பண்ணா எழுப்புதல் வந்துடும். ஜெபம் பண்ணா மட்டும் எழுப்புதல் வராது. இருக்க வேண்டிய விசுவாசத்தின் ஆவியும் பரிசுத்தமும் நீதியும் நேர்மையும் தேவனோடு பழகுகிற, நெருக்கமாய் வாழுகிற உறவும் இருந்தால் தேவன் நம் மூலமாக எழுப்புதலை கொண்டு வருவாரே அல்லாமல் வெறும் ஜெபம்ண்டா போதும் எழுப்புதல் வந்துடும் அப்படிங்கிறதே சபை அறியாமல் இருக்கிற ஒரு மாய்மாலமான நம்பிக்கை. எவ்வளவு ஜெபம் நடந்திருக்கு இது வரைக்கும். நான் ஜெபத்தை தவறு சொல்லவில்லை, மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபம் என்பது நீங்களும் தேவனும் உறவாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை, ஒரு பாக்கியம். அது வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்ப ஒரே ஆவியாக இருப்பதற்குத்தான் ஜெபத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு மேலே அவருக்கு பிரியமான வாழ்க்கை, அவர் விரும்புகிற ஒரு விசுவாச ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், வேத வசனத்தினுடைய தெளிவுகள், தேவனுடைய ஊழியர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம், சபையோடு கூட வைத்திருக்கிற அந்த ஐக்கியம், இவைகள் எல்லாம் சேர்ந்து தேசத்தை அசைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் சபையை மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே ஏனோக்கை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவாராக. நாம் அதற்காக ஜெபிப்போம். நிச்சயம் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஒரு நாள் வருகிறது, ஏனோக்கை போல நீங்களும் நானும் காணப்படாமல் போவோம். மரிக்காமலேயே கர்த்தரை நாம் சந்திப்போம், மறுரூபமாவோம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் ஏனோக்கை போல மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.